இந்த வசனம் ஒவ்வொரு ஹுத்பாவிலும், ஒவ்வொரு பயானிலும், ஒவ்வொரு நசிஹத்திலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது தனக்கும் தன்னுடைய சமூகத்திற்கும் இந்த வசனத்தை படித்து காண்பிப்பார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி. அல்லாஹ்வை எப்படி பயந்து கொள்ள வேண்டுமோ அப்படி பயந்து கொள்ளுங்கள். இது மட்டுமல்ல, சூரத்துல் ஹஷ்ர் 59வது வசனத்தில் நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ், ஈமான் கொண்ட மக்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அந்த வசனத்துடைய கடைசி வசனம், கடைசி வார்த்தை, முதலாவது வத்தகுல்லா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ், ஈமான் கொண்ட மக்களே நாளை மறுமைக்காக இன்றிலிருந்து நீங்கள் தயாரிப்பு செய்து கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹ், மறுபடியும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். அப்போ முஃமின்களுக்கு 2 முறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்வாவை அதிகப்படுத்த சொல்லுகின்றான். காரணம் என்ன? அந்த தக்வா அடிப்படையில் அவர்கள் தான் நடப்பார்கள். பயம் என்பது எல்லோருக்கும் வரக்கூடிய ஒரு சாதாரண விஷயமாக இருக்கலாம். ஆனால் அந்த பயத்தின் காரணமாக நல்ல வழியில் வரக்கூடியவர்கள், நேரான வழியில் இருக்கக்கூடியவர்கள், அது யார்? சூரத்துல் பக்ராவுடைய 2வது வசனம். ஒவ்வொரு மனிதனும் படிக்கும் பொழுது அல்லாஹ் அந்த வசனத்தில், முதலாவது வசனத்தில் அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ், இந்த புத்தகத்தில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஹுதல் லில் முத்தகீன், அல்லாஹ்வை பயந்து தக்வாவோடு இருக்கக்கூடிய மனிதனுக்கு இதில் நேர்வழி இருக்கிறது. பொதுவாக இது மனிதர்கள் அனைவருக்கும் இது ஒரு நேர்வழிதான். சூரத்துல் பக்ரா இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? இந்த குர்ஆன் ரமதானுடைய மாதத்தில் இறங்கியது, இதில் மனிதர்களுடைய நேர்வழிக்காக, ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுடைய நேர்வழி இருக்கிறது. வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், இது நேர்வழியை தெளிவாக வெளிப்படையாக காண்பிக்கிறது. வல் ஃபுர்கான், நன்மையும் தீமையும் பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு புத்தகமாக தான் இந்த குர்ஆன் இருக்கிறது. இப்ப அந்த இடத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்வாவை மேம்படுத்தி சொல்லுகின்றான். அப்ப தக்வாவை பற்றி நிறைய வசனங்கள் இருக்கிறது. வலைஸல் பிர்ரு அன் தஅத்துல் புயூத மின் துஹூரிஹா, இந்த யூதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கும் பொழுது அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தன்னுடைய தொழுகையை தொழுது கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் என்ன நினைத்தார்கள்? நாங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா முதல் பள்ளிவாசன் பக்கம், 2வது பள்ளிவாசன் பக்கம் நாங்கள் தன்னுடைய கிப்லாவை நோக்கி தொழுகின்றோம், அதன் பக்கம் தன்னுடைய இபாதத்துகளை செய்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு தான் நன்மை கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் தவறான ஒரு சிந்தனையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தை இறக்குகின்றான், லைஸல் பிர்ர அன் தஅத்துல் புயூத மின் துஹூரிஹா, உங்களுடைய முகங்களை முன்னாடியோ பின்னாடியோ